உறவுகளுக்கு வணக்கம். மற்றும் ஒரு வேறு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பது மட்டற்ற மகிழ்ச்சி. சிற்பம் என்கிற முப்பரிமாண கலையின் தொன்மமான ஒரு சுரங்கம். அழகியல், அறிவியல், ஆன்மீகம், வரலாறு என முக்கியத்துவத்துக்குரிய எல்லோரா குகை கோயில்களை உங்கள் சிந்தனைக்கும் கண்களுக்கும் விருந்தாக்க விளைகிறது இன்றைய நிகழ்ச்சி. எல்லோரா குகை கோயில்கள் அமைந்துள்ள அமைவிடத்தையோ அவை கொண்டுள்ள அழகியலையோ மரபுகளையோ புரிந்து கொள்வதற்கு முன்னர் சிற்பங்கள் பற்றிய சில அடிப்படைகளை புரிந்து கொள்வது அவசியம். உலகில் மனித நாகரிகங்கள் உருப்பெற்ற காலத்திலிருந்தே வளர்ந்து வந்திருக்கும் ஒரு கலை வடிவம் என்ற பெருமை சிற்பக்கலைக்கு உண்டு. ஒருவர் தன் கண்களால் கண்ட உருவங்களை அல்லது கற்பனையான உருவங்களை மரங்கள், கற்கள், உலோகங்கள், பாறைகள், மெழுகு, விலங்குகளின் தந்தம் முதலான பகுதிகள் என்பனவற்றை முப்பரிமாண தோற்றமாக செதுக்கி எடுக்கும் இந்த கலை இன்று உலகம் முழுவதும் பரவியிருக்கிறது. இருந்தாலும் இக்கலை வடிவங்களின் மூல வேர் ஒரு சில இனக்கூட்டங்களின் வரலாற்றுடன் மட்டுமே ஆழமாக ஊன்றியிருப்பதை காண முடிகிறது. குறிப்பாக சிற்பக்கலை நுட்பங்களையும் மரபு இலக்கண வரையறைகளையும் சொல்லும் இன்றுள்ள ஏடுகளில் தொன்மையான ஏடுகள் தமிழிலும் கிரேக்கத்திலும் மட்டுமே எழுதப்பட்டிருக்கின்றன. மேற்கத்திய சிற்பக்கலை பண்பாடு பண்டைய கிரேக்க நாகரிகத்தில் தோன்றியது என்ற கருத்து உலகில் பெரும்பான்மையாக சொல்லப்படுகிறது. செவ்வியல் காலத்தில் பெரும்பான்மையான புகழ்பெற்ற சிற்பங்களை கிரேக்கர்களே படைத்து வைத்திருக்கின்றனர் என்பதும், மத்திய காலத்தில் கோத்திக் எனப்படும் சிற்பக்கலை வடிவம் தோற்றம் பெற்றதாகவுமே சிற்பக்கலை பற்றி பேசும் உலக அறிஞர்கள் பெரும்பாலானோர் பேசி வருகின்றனர். அகோனி, கிறிஸ்தவம் ஆகிய மத தத்துவங்களை கோத்திக் சிற்பங்கள் கொண்டிருக்கின்றன என்ற கருத்துக்களும், பின்னாளில் மைக்கேல் ஏஞ்சலோவின் டேவிட் என்ற சிற்பங்களை போன்ற படைப்புகள் தோன்றியதாகவும் கருதப்படுகிறது. ஆனால் கிறிஸ்துவின் நூற்றாண்டுக்கும் கிறிஸ்துவிற்கு பின்னான நூற்றாண்டுகளிலும் நிகழ்ந்த விடயங்கள் பலவற்றையும் சிற்பக்கலையின் அடிப்படை என்று பட்டியலிடும் வரலாற்றாசிரியர்களால் இந்த கலை வடிவங்களை எப்படி படைக்க வேண்டும், எப்படி படைக்க கூடாது, எவற்றில் சிற்பங்களை செதுக்கலாம் அல்லது செதுக்கக்கூடாது போன்ற மரபுகளை கிறிஸ்துவின் நூற்றாண்டில் சிற்பங்களை படைத்தவர்கள் எவ்வாறு அறிந்து கொண்டிருப்பர் என்ற கேள்விக்கு முழுமையாக பதில் கூற முடியவில்லை அல்லது அவர்கள் பதில் கூற விரும்பவில்லை. சரி, மேற்கத்தையோர் சொல்லும் தகவல்கள் இவ்வாறென்றால், சிற்பம் என்ற சொல்லே சில்ப என்ற சமஸ்கிருத சொல்லில் இருந்துதான் தோன்றியது என்றும், சிலாரூபம் என்ற சொல்லிலிருந்துதான் சிலை என்ற தமிழ் சொல் தோன்றியது என்றும் சில இந்திய அறிஞர்களும் பதிவு செய்கின்றனர். இந்த இரண்டு சாராரின் எடுகோள்களையும் பண்டைய தமிழ் இலக்கியங்கள் மிக இலகுவாகவே தவிடுபொடியாக்குகின்றன. கிறிஸ்துவிற்கு முன் 2000 ஆண்டுகள் பழமையான தொல்காப்பியம், தொல்காப்பியத்திற்கே முற்பட்டிருக்க வேண்டும் என்று வெளிக்கப்படுகிற அகத்தியம் ஈறாக, கிறிஸ்துவிற்கு பின் 10ஆம் நூற்றாண்டளவில் பிங்கல முனிவர் தொகுத்த பிங்கல நிகண்டு வரை சிற்பக்கலை குறித்து பேசும் பழம் தமிழ் இலக்கியங்கள் ஏராளம். இவ்வாறு காலத்தால் துல்லியமாக கணிப்பிடப்படாத தொன்மையுடைய சிற்பக்கலை வடிவங்கள் சில உலகில் மனித நாகரிகத்தையும் அதன் வளர்ச்சி கூறுகளையும் வரலாறுகளையும் கூட
எடுத்தியம்பும் வலுவான ஆதாரங்களாக நிலை பெறுகின்றன. இவ்வாறு மிக தொன்மையான வரலாற்றை கொண்ட சிற்பக்கலையின் நிலைத்துள்ள அதிசயங்களில் ஒன்றான எல்லோரா குகை கோயில்களுக்குள் இப்போது நுழையலாம். இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவுரங்காபாத்தில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றன எல்லோரா குகை கோயில்கள். யுனெஸ்கோ அமைப்பால் உலகின் புராதன சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள இந்த குகை கோயில்களில் 34 குகைகளும் சைவ, பௌத்த, சமண மதங்களுக்குரிய அடையாளங்களை சிற்ப வடிவில் தாங்கியிருக்கின்றன. 17 குகைகள் சைவ கோயில்களாகவும் 12 குகைகள் பௌத்த கோயில்களாகவும் 5 குகைகள் சமண கோயில்களாகவும் இப்போது காணப்படுகின்றன. வெவ்வேறு காலகட்டங்களில் நிர்மாணிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறப்படும் இந்த குகை கோயில்கள் அவை உருவாகிய காலத்தில் கோலோச்சிய மதங்கள் அல்லது அந்தந்த காலங்களில் ஆட்சி புரிந்த மன்னர்களால் போற்றப்பட்ட மதங்கள் குறித்த வரலாற்றையும் வெளிப்படுத்துகின்றன. மத ரீதியாக எவை முதலில் கட்டப்பட்டன என்ற தர்க்கமும் இன்று வரை இருந்து வருகிறது. எது எப்படி இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக மிக தொன்மையான சிற்பக்கலை மரபையும் மிக கடுமையான மனித உழைப்பையும் இந்த 34 குகைகளுமே பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்துகின்றன. குறிப்பாக இக்குகைகளில் ஒன்றான கைலாசநாதர் கோயில் கொண்டுள்ள ஆச்சரியங்கள் இக்குகைகளை ஆராய்ந்த பலராலும் கிலாகித்து பேசப்பட்டிருக்கிறது. ஒரு பெரும் பாறை குடையப்பட்டு கோயிலாகவும் சுற்றியுள்ள பிரகாரங்களாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறது. கைலாசநாதர் கோயில் கைலாயமலையை உருவகமாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது. குடைவரை அமைப்பிலான கோயிலாக இது இருந்த போதும் மேற்பக்கம் திறந்தவாறான பாறை செதுக்கு கோயிலாகவும் ஆகியிருக்கிறது. இந்த கோயிலை அமைக்க பயன்படுத்தப்பட்டிருக்கும் உத்திகள் இன்றைய நவீனங்களை அறிந்த சிற்ப கலைஞர்களாலும் கூட துல்லியமாக ஊகிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. வெறும் உளிகளையும் சுத்தியல்களையும் கொண்டு இவற்றை ஆக்குவது என்பது நினைத்தும் பார்க்க முடியாத ஒன்று. இதனால் செங்குத்துக்குழி முறையில்தான் இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வர முடியும். மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HDயை சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். அதாவது கோயில் அமைப்பிற்கான எண்ண வரைபடம் வரையப்பட்ட பின்னர் கோபுர உச்சியின் கலசத்தை பாறை மேல் செதுக்க ஆரம்பித்து அதிலிருந்து உள்நோக்கி செதுக்கிக் கொண்டு முன்னேறியிருக்க வேண்டும். நிறைவில் அடித்தளமும் வாசலும் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் உச்சியில் உள்ள கோபுரம் முதல் கீழே இக்கோயிலை தாங்கி நிற்கும் பெரும் ஜானைகள் வரை ஒரு நேர்த்தியான சிற்ப முழுமையை கொண்டிருப்பதுதான் ஆச்சரியங்களின் உச்சம். மலைகளை குடையும் குடைவரை கலையின் அடுத்த பரிமாணமாகவே ஒரு பாறையிலேயே மொத்த கோயிலையும் செதுக்கி முடிக்கும் இந்த தொழில்நுட்பத்தை கருத வேண்டியதாக இருக்கிறது. ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்ட உலகிலேயே மிகப்பெரிய கட்டடம் என்ற பெருமை இந்த கைலாசநாதர் ஆலயத்திற்கு இருக்கிறது. கோயிலோடு இணைந்து சூழ்ந்துள்ள பிரகாரங்களும் கூட அதே பாறையில் அமைந்திருப்பது வார்த்தைகளால் விவரிக்க இயலாத ஆச்சரியம். இவற்றை பிரகாரங்கள் என்று அழைப்பதை விட பெரும் சிற்ப கூடங்கள் என்று விழிப்பது பொருந்தும். இந்த பிரகாரத்தில் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் தனித்தனி சந்நிதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இத்தனையும் மனித வலுவால் சாத்தியமாக வேண்டுமானால் எத்தனை பேர் எத்தனை நாட்கள் வேலை செய்திருக்க வேண்டும் என்பதும் எந்த மாதிரியான திட்டமிடலோடு பணிகள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதும் ஊகங்களுக்குள் சிக்காத ஒரு மர்மம். 32 மீட்டர் ஆழமும் 30 மீட்டர் அகலமும் 49 மீட்டர் நீளமும் உள்ள பெரும் பாறை குடைவுக்குள் இன்று அமைந்திருக்கும் இந்த கோயிலுக்காக
அதற்கு வழங்கப்பட்டிருக்கும் மனித வலுவும் உழைப்பும் கணக்கிட முடியாதது. இன்னும் செதுக்கி நிறைவுறாத அடையாளங்களை ஆங்காங்கே சுமந்திருக்கும் இந்த பிரம்மாண்டம் இப்போதுள்ள தோற்றத்தை அடைய ஏறத்தாழ 100 வருடங்கள் தேவைப்பட்டிருக்க வேண்டும். இந்த கோயில்களில் செதுக்கப்பட்டுள்ள சிற்பங்கள் பலவும் புராண கதைகளிலும் இதிகாசங்களிலும் இடம்பெற்ற நிகழ்வுகளாகவும் கதாபாத்திரங்களாகவும் இருப்பதை காண முடிகிறது. ஒவ்வொரு சிற்பத்தின் முகபாவமும் ஒரு கலைஞனின் கற்பனை என்பதையும் தாண்டி அந்த சிற்பங்களை வடிக்க பொதுமைப்படுத்தப்பட்ட ஒரு இலக்கணம் பின்பற்றப்பட்டிருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விதைக்கிறது. இங்குள்ள பிரம்மாண்ட சிலைகளில் கைலாயத்தில் அமர்ந்திருக்கும் சிவனை மலையோடு தூக்க முனையும் இலங்கை வேந்தன் ராவணேஸ்வரனின் சிலைகளும் அடக்கம். எல்லா சிலைகளைப் போலவுமே இந்த சிலையிலுள்ள முகபாவங்களும் துல்லியமாக சில புராணங்களை எடுத்து எம்புகின்றன. மலையோடு தன்னை தூக்க முனையும் ராவணேஸ்வரனை புன்சிரிப்போடு பார்த்து கொண்டிருக்கும் சிவபெருமானும், கருணை மல்க ராவணேஸ்வரனை அருட்பார்வை பார்க்கும் அம்பிகையின் முகபாவமும் அங்கு செல்பவர்கள் கிலாகிக்கின்ற ஒரு விடயம். ஒரு தனி பாறையில் பிரம்மாண்டமான கட்டடங்களை குடைந்து உருவாக்கும் ஒரு தனித்துவமான கலை வடிவம் ஆதிகாலத்தில் இருந்திருக்க வேண்டும் என்ற கருதுகோள்களும் நிலவுகின்றன. ஒப்பீட்டளவில் சொல்வதானால் கிரேக்கத்தின் ஏதென்ஸ் நகரில் கிறிஸ்துவிற்கு முன் 447ஆம் ஆண்டு கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு கிறிஸ்துவிற்கு முன் 438ஆம் ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டதாக சொல்லப்படும் பார்தினன் ஆலயத்தின் குடைவரை நுட்பங்கள் எல்லோரா குகை கோயில் கட்டுமானங்களோடு ஒத்த இசைவை கொண்டிருப்பதையும் இங்கு குறிப்பிட முடியும். 1687 செப்டம்பரில் பகுதியாக அழிக்கப்பட்ட பார்தினன் ஆலயம் கிரேக்க கலாச்சார அமைச்சகத்தின் கடும் முயற்சிகளுக்கு பிறகு இப்போது உருவமடைந்து நிற்கிறது. உலகில் பலராலும் பிரமிப்போடு பார்க்கப்படும் பார்தினன் ஆலயத்தை போன்று 2 மடங்கு பரப்பளவை தனி கல்லில் குடைந்தெடுக்கப்பட்ட எல்லோரா கைலாசநாதர் ஆலயம் கொண்டிருப்பது இங்கு கூற வேண்டிய ஒன்று. இன்றைய நவீனங்கள் இருந்திருக்காத 8ஆம் நூற்றாண்டில் மலைப்பாறைகளை குடைந்து பிரம்மாண்ட கட்டடங்களை ஆக்குவது எப்படி சாத்தியமானது என்பதும் 100 வருடங்கள் தொடர்ந்த ஒரு வேலை திட்டத்தின் நேர்த்தியான திட்ட வரைவும் மனித உழைப்பும் அவற்றை ஒருங்கிணைப்பதும் எப்படி சாத்தியமானது என்பதும் விடை சொல்ல முடியாத கேள்விகள். ஆனால் கேள்விகளை நோக்கிய தேடல்கள் சுவாரஸ்யங்களை அள்ளி கொடுக்கும் சுரங்கங்கள். ஐக்கிய நாடுகள் சபையின் யுனெஸ்கோவினாலும் இந்திய தொல்லியல் ஆய்வகத்தாலும் பாதுகாப்பு சின்னம் என்று அறிவிக்கப்பட்ட எல்லோரா பேசப்படுகிற அளவிற்கு பேசப்படாத எல்லோரா ஒன்று தமிழகத்திலும் இருக்கிறது. அறிவீர்களா? பாறைகளை குடைந்து அமைந்த தென்னாட்டின் எல்லோரா கழுகுமலையிலும் வேர் தேடுவோம். இன்னும் ஒரு தேடலில். அதுவரை வணக்கம்.